யார் இவன், இதுதான் யார் இவன் சொல்லி சொல்ற டே 14. இவரோட பேரு கேட்டாலே நெருப்பு மாதிரி ஒரு இமேஜ் கண்ணு முன்னாடி தூக்கி வாரி போடுற அந்த வாய்ஸ், முகம் ஃபுல்லா காட்டின ஒரு பயங்கரமான கேஸ். உச்சியா கிளானோட உண்மையான லெஜெண்ட் இது. நருட்டோவிலே இவரை பார்த்து பயந்தவங்க தான் அது. இன்னைக்கு நம்ம இந்த கோஸ்டா உச்சியா, மாதரா உச்சியாவோட லைஃப் ஸ்டோரி தான் பார்த்துருக்கோம். இட்டாச்சி மாதிரி இவரும் பீஸை தான் ஆசைப்பட்டார். ஆனா இவர் போன பாதை ரொம்ப டிஃப்ரெண்ட். செஞ்சு கிளானோட கிட்டத்தட்ட ஒரு லைஃப் டைமா சண்டை போட்டார். அச்சிராமா இவரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்த வயசுல ஒரு நல்ல உலகத்தை படைக்கணும்னு நினைச்சாங்க. அந்த கனவு தான் லீஃப் வில்லேஜா மாறிச்சு. ஆனா மதுராவோட கனவு அதோட நிக்கல. சொந்த கிளானையே இவர் புரிஞ்சுக்கல. தம்பி இழந்த வழி, நம்பிக்கை துரோகம், இதுதான் எல்லாம் இவரை டார்க் சைடுக்கு புஷ் பண்ணிச்சு. இன்ஃபினிட் சிப்பியோமின்னு ஒரு கனவு உலகத்தை கிரியேட் பண்ண அவர் போட்டு வச்ச பிளான் பல ஜென்ரேஷன்ஸா தொடர்ந்துச்சு. சாவறதுக்கு முன்னாடி அவர் வச்ச புள்ளி தான் 4th கிரேட் நிஞ்சாவான்னு பெருசா வெடிச்சது. வேக்கப் டு ரியாலிட்டின்னு அவர் சொன்ன அந்த ஒரு டைலாக் இன்னைக்கும் ஃபேன்ஸ் முன்னாடி கூஸ்டம் இருக்கும். அவர் நினைச்சது ஒரு அமைதியான உலகம் தான், ஆனா அது ஒரு இல்யூஷன்ல மட்டும்தான் முடியும்னு நம்பினார். இப்போ நீங்க சொல்லுங்க, மதுரை பண்ண விஷயம் துரோகமா இல்ல அவர் சொன்ன மாதிரி இந்த ரியாலிட்டியில நீங்கிறது ஒரு கனவு தானா? கமெண்ட்ஸ்ல உங்க கருத்தை சொல்லுங்க. இன்னும் நிறைய யார் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். அதை see you.